வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜ் நிகழ்ச்சியில வந்துட்டு முதல் முறையா வந்துட்டு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் மாதிரி. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்கிரீன் பிளே எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு நம்பக்கூடிய சுப்புடு அண்ட் ஹேமந்த் வந்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னா எல்லாருமே ஜெனரிக்கா வந்துட்டு சிட்ஃபீல் கிட்ட போயிருவாங்க. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு தெரியும். அது தவிர வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு படமா இருக்கு. ஸோ அது தவிர கொஞ்சம் டச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிக் ஆஃப் பண்றது வந்து ராபர்ட் மெக்கி இருந்து கிக் ஆஃப் பண்றோம். ஸோ ராபர்ட் மெக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. பட் ஃபார் தோஸ் ஹூ டசன்ட் நோ, ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்கிரீன் பிளே குரூஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீட்டர் ஜாக்சன் வந்து அவரில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரோட கதையெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ அது தவிர அவரோட 3-day ஃபிலிம் ரைட்டிங் கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே பாப்புலராக போயிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ், ஈவன் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. வித் தட் செட், வித்வுட் மச் அடு, சுப்புடு அண்ட் ஹேமந்த், நீங்க வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வில் ட்ரைட்லி கெட் இன்டு மெக்கி. ஹலோ, வணக்கம். என் பேர் வந்து சுப்புடு. நான் வந்து கொஞ்சம் நல்லா பிளாகராக இருக்கேன். சூப்பர். ஹேமந்த் சொல்லுங்க, ஸ்டாண்ட் அப் கமெடியன். ஓ, ஸோ இந்த 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 இன்ட்ரடக்ஷனுக்காக நான் அந்த பாட்டை விட்டுறேன். நான் லைக் என்னோட குயிக் இன்ட்ரோ வந்து சுப்புடு வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார், ஓவர் சுருக்கமாக சொல்லிட்டார். ஸோ நானும் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறேன். ஸோ நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் டெஃபினட்டாக அது வந்து நான் நிறைய ராபர்ட் மெக்கியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்க்ரீன் ரைட்டிங் குருஸ், அதாவது வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் இருக்க குருஸை வந்து நிறைய படிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ செயல்படுத்தியிருக்கேன்றது வந்து ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அது ஒரு பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் நான். லைக் அட்லீஸ்ட் லைக் இது எப்படி எழுதணும், எது கரெக்டாக வரும் வராது, 2-3 ஷார்ட் ஃபிலிம் அதை வச்சு நான் எழுதுறதுக்குள்ளே ட்ரை பண்ணிருக்கேன். அந்த ஒரு முயற்சி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டியில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஹியூமிலிட்டியோட 2 பேரும் சொன்னாலும் வந்து சுப்புடுவோட பேக்ரவுண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சினிமா எவ்வளோ ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் உலக நாயகன், இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்தை வச்சுட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் முடிச்சிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ ரீடர் ஆஃப் சினிமா, எவ்ரி ஒன் இஸ் லேர்னர் ஆஃப் சினிமா. ஸோ வித் தட் செட் நம்ம ராபர்ட் மெக்கிக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து இஸ் அ வெல் ரெஸ்பெக்டட் பர்சன். 85 years நடத்திட்டு இருக்காரு. பட் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்டோரி அப்படின்ற அவரோட புக் தான். அதாவது ஸ்ட்ரக்சர், சப்ஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம 2 பேர்ல யார் வேணா ஆரம்பிங்க. ஒரு ஸ்டோரி அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு கதை சொல்லல் அப்படின்றது நம்மளோட வழக்க ஈஸ்டர்ன் இதுல சரி, நம்மளோட இந்திய இதுலயும் சரி, கதை சொல்லல் அப்படிங்கிறது முக்கியமா. அதுதான் கதை சொல்லல் தான், ஸ்டோரி டெல்லிங் தான் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிக்கிருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களை பொறுத்தவரை ஸ்டோரி டெல்லிங்னா என்ன, அதுல ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுங்க. சுப்புடு. ஓகே, ஆல்ரைட். அதாவது வந்து தெர் ஆர் 2 things. ஒன்று வந்து ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது, பிளாட்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, ஸ்டோரி வந்து உங்களுடைய கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்குது. பிளாட் அப்படின்றது வந்து இந்த லாஜிக் ஆஃப் இவெண்ட்ஸை சித்தரிக்குது. இப்போ வந்து பிளாட் வந்து ஒரு ஸ்கெலட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரி அதோட ஆன்மா. ஓகே, உங்களுக்கு 2மே தேவை. ஆனால் கதை தான் இட் மேக்ஸ் பீப்புள் கேர் ஃபார் சம்திங், நாட் த பிளாட், ரைட்? ஸோ இப்போது ஒரு கதையை வந்து நிறைய விதத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வாய் வழியாக, அதுக்கப்புறமா வந்து எழுத்து மூலியமாக அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எப்போ வந்து அது திரைக்கு கன்வெர்ட் ஆச்சோ, இப்போ வந்து நீங்கள் வந்து திரையில் கதை சொல்லணும். இப்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒளி நிறைய விஷயங்கள் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, கேமரா ஒர்க் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு இப்போது அதுலேருந்து நீங்கள் வந்து அது மூலியமாக உங்களுடைய கதையை நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போது ஒரு திரைப்படத்தை வந்து எது அன்ஃபர்கெட்டபிளாக ஆக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நடிப்பா, இல்லைனா சினிமாட்டோகிராஃபியா, இல்லைனா நான் ஒரு தடவை சொன்னால் பஞ்ச் டைலாக்கா, 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியும்னா இருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அடிநாதமாக திரைக்கதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த திரைக்கதை தான் உங்களுடைய ஒரு டிஎன்ஏ ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது அது வந்து அது திரைக்கதை வந்து வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுது, வை இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யாருக்கு நடக்குது அப்படின்றது சொல்லுது. அதை வந்து நீங்கள் வந்து டயலாக்னு சொல்ல முடியாது.
அது வந்து வெறும ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு 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 ஆர்கிடெக்ட் உங்களுடைய, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பைன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த திரைக்கதையை வந்து நிறைய விதத்தில் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும். அதாவது யூ கேன், இப்போ இந்த சிட்ஃபீல்டுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம பேசணும். அது ஏன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து அப்புறம் ராபர்ட் மெக்கிக்கு போக முடியும். சிட்ஃபீல்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்கெலட்டன் பியூட்டிஃபுல்லாக ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கு ஒரு அவுட்டர் ஷெல் இருந்தது. ஆக்ட் 1 பிளாட் பாயிண்ட் 1, ஆக்ட் 2 பிளாட் பாயிண்ட் 2, அப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை 30 பக்கம் எழுது, அதுக்கப்புறம் நடுவில் வரதா 60 பக்கம் எழுது, கடைசியில் வரதா இன்னொரு 30 பக்கம் எழுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இதில் வந்து ஒரு தப்பு கிடையாது. இதே இந்த இந்த மாடலை இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போவோம். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ராபர்ட் மெக்கி கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் திரையில் வந்து அப்படி ஜொலிச்சு எழுந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசப் கேம்பல் எழுதின மோனோமித்துன்னு சொல்லுவாங்க, இந்த ஹீரோஸ் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணர் ஆகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும், இல்லைனா வந்து ஈவன் புத்தர் ஃபார் தட் மேட்டர், ஹாரி பாட்டர் ஆகட்டும், ஸ்டார் வார்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹீரோஸ் ஜேர்னி தான் ஒரு ஃபண்டமெண்டல் இது. பட் ராபர்ட் மெக்கி என்ன சொல்கிறாருன்னா, ராபர்ட் மெக்கி, ஐம் சாரி ஹேமந்த், நான் உங்களோட ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அவே யுவர் பாயிண்ட்ஸ். நான் இது மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போது இந்த பிளாட் பாயிண்ட்டை வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி 30 இதை முதல் ஆரம்பத்தை ரோஜாவில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து, ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்து காஷ்மீர் போகிறாரு. காஷ்மீர் போகிற சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கடத்தப்படுறாரு, திருப்பியும் மீட்கப்படுறாரு. இதை இப்படி எழுதலாம். ஆனால் இதை வந்து உங்களால் அந்த அந்த இதை வந்து ஒரு அதில் இருக்கிற ஒரு அண்டர்லைங் ட்ரூத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, அந்த கேரக்டரோட ஒரு உண்மை. இப்போ இந்த பங்கஜ் ஒரு பேர் நான் மறந்துச்சு, அந்த தீவிரவாதி இருக்காரு, அவருடைய அவருடைய அந்த கேரக்டருடைய சேஞ்ச், அந்த கேரக்டர் ஏன் மனம் மாறுது, அதை உங்களால் உணர முடியும்னா அது மூலியமாக நகர்த்து பிளாட் பாயிண்ட்டு. இப்போ கடத்தணும், இங்கே மதுபாலா வந்து அவருக்காக இடைவேளை ஷாட்டுக்காக வந்து நடுவில் முட்டி போட்டு கீழே உட்காந்து அழணும், நோ, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலிங் ஐடியா ஒன்று வச்சுட்டு அது மூலியமாக உங்களுடைய அந்த அந்த கேரக்டருக்கு நடக்கிற மன உள்ளேயும் வெளியிலையும் நடக்கிற விஷயத்தின் மூலியமா கதையை திருப்பிட்டு போங்கன்னு சொல்றது தான் மெக்கியோடைய பாணி. ஸோ I'll pause there. ஹேமந்த், நீங்க சொல்லுங்க. அருமையா சொன்னீங்க. நீங்க சொல்றப்போ ஹேமந்த் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஜோக்கர்ல வந்துட்டு நம்ம இந்த ஆன்டகனிஸ்டா இருந்தா கூட, சாரி பேட்மேன் பார்ட் 2ல வந்து அவர் டார்க் நைட்ல வந்துட்டு ஜோக்கரோட பார்ட் ஏன் இருந்து நல்லா இருந்துச்சுன்னா, அந்த அவர் ஆன்டகனிஸ்டோட கேரக்டர் ஆர்க்க காட்டியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டா ஆஃப் லைக் லுக்கிங் அட் பிளாட் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த சீன் வச்சு இந்த சீக்வன்ஸ் வச்சுவே ஆகணும் அப்படின்னு சிட்ஃபீல்ட் சொல்றத வந்துட்டு மெக்கி கொஞ்சம் மறுத்து அந்த கேரக்டரோட ஜேர்னியை பாரு, அந்த கேரக்டரோட ஜேர்னில வந்து மிட் பாயிண்ட்ல வரணும்னா கவலைப்படாத, அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஃபேண்டாஸ்டிக். ஹேமந்த், நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஸ்டோரிக்கு? ஒரே ஒரு இது நான் என்னோட பார்ட் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதை நான் சொல்லிடுறேன். என்னோட ஃபேவரட் ஸ்க்ரீன் ரைட்டிங் குரு வந்து மெக்கி தான். ஆஃப் ஆல் தி பீப்புள் ஜான் ட்ரூபி கம்ஸ் க்ளோஸ். அவரும் வந்து 22 steps அவரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஜான் மெக்கி ஏன் எனக்கு பிடிக்கும்னாக்க, அவர் வந்து ஸ்ட்ரக்சரோட நிறுத்தல. அவர் எப்படின்னாக்க இஸ் ரிட்டன் 3 books, அட்லீஸ்ட் 3 books. ஒன்று வந்து ஸ்டோரி, இன்னொன்று கேரக்டர், இன்னொன்று டயலாக். அதாவது டெப்த் ஆஃப் நாலேஜ் அவர்கிட்ட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மேலாட்ட சொல்லிட்டு போக மாட்டார். சுப்புடு சொன்னார் வந்து இது சேவ் த கேட்டில் வந்து இந்த நிமிஷத்தில் இது நடக்கணும், இந்த நிமிஷத்தில் நடக்கணும், அதுவும் ஸ்ட்ரக்சர் தான், ஓகேவா? ஆனால் மெக்கி கிட்ட என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க, ஆனால் அந்த கேரக்டரோட எவல்யூஷன், அவங்களோட ஆர்க். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சினிமாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து மெக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரியாமலே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் அந்த கேரக்டர் ஆர்க் சரியில்லை, அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து முழுசா முடியல. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா மெக்கி கிட்ட தான் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பிளாட்ல வந்து இது சரியில்லை. இன்னைக்கு இருக்கிற பசங்க பார்த்தா நான் தான் சுப்புகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா தேர் சோ வெல் எஜுகேட்டட். அது புக்கை படிச்சு தெரிஞ்சுனாங்களா இல்லை உலக சினிமா பார்த்து வளர்த்துனாங்கன்னு தெரியல. ஸோ என்ன கேட்டா இந்த எந்த குருவுமே வந்து அவர் லைக் குருஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இஃப் ஐம் அ ட்ரூ ரைட்டர், ஐ வில் நாட் ஃபாலோ எனி ஆஃப் தம். எங்கே அது யூஸ் ஆகுதுனாக்க, ஒரு ஸ்டோரியை எழுதி வச்சுட்டு இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வந்து இது கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து அருமையாக கை கொடுக்குறாங்க.
எஸ்பெஷலி மெக்கி. அண்ட் மெக்கியோட சொன்ன ஒரு ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்க, கதையை சொல்லு, ஓகே, ஸ்ட்ரக்சரை மறந்துடு, இந்த நிமிஷத்தில் இன்ஃபேக்ட் அவர் வெளிப்படையாக வந்து பேர் சொல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. இந்த நிமிஷம் இந்த பேஜில் இது நடக்கணும்னு சொல்லி எழுதுறவங்கலாம் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது வந்து தட் இஸ் நாட் ஆர்கானிக். இட் மைட் ஒர்க், ஓகே, ஃபார்முலேக் மூவியில் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அவர் சொல்கிற ஒரு அழகான விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஸ்ட்ரக்சரையும் தாண்டி கதைன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அவர் 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 கொடுத்த இன்டர்வியூலே சொல்லுவார், ஸ்பீல்பர்க்லாம் வந்து நான் ஒரு டைரக்டராக மதிக்கவே மாட்டேன் நான். ஏன்னா அருமையான கிராஃப்ட்மேன், ஆனால் கதைன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம், அல்ல என்ன இந்த படம் என்ன சொல்ல வந்தது. கண்டிப்பா அது நீங்க நிறைய நல்ல படத்துக்கும் சுமாரான படத்துக்குமே வந்து உங்களால அந்த மாதிரி மெக்கியோட பாணியில யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியும். அதுல ஒரு அண்டர்லைங்கா ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கதையை சொல்லுங்கன்றார் அவர். அந்த கதையை சொல்றதுக்கு நீங்க எப்படி ஸ்ட்ரக்சரை மாத்தினாலும் வந்து ஓகே, நீ ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கோ. ஆனால் அது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் சாங்க்டிமோனியஸ் டு அ பாயிண்ட் வேர் இது இப்படி தான் பண்ணி ஆகணுன்றது கிடையாது. ஸோ ஸ்ட்ரக்சர் அது விதத்தில் முக்கியம். பட் அவர் சொல்கிற விஷயம், அந்த ஃபிலாசபிக்கல் என்னென்னா, கதையை சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து நீ வந்து ஒரு பிளெஸ்ஸிங் டு தி ஆடியன்ஸ், ஓகேவா. அது வழியாக நீ என்ன சொல்ல வரனாக்கா, இந்த ஹியூமானிட்டியில் உனக்கு புரியாத உண்மைகளை சிலது நான் காமிக்கிறேன். அந்த உண்மையால் வந்து யூ ஹாவ் டு ஃபீல் ரிச்சர் ஆஃப்டர் வாட்சிங் அ மூவி, ஓகே, நாட் ஜஸ்ட் பி என்டர்டெயின்ட். பட் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த கதையில் வந்து நான் வந்து என்னையே பார்க்குறேன், இந்த கதையில் வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர். அதுக்கு தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கேரக்டர் ஆர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் இது ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் அவரோட புக்கை சம்மரைஸ் பண்ணும்போது இதுதான் சொல்லுவார். அவரோட ஸ்க்ரீன் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து emphasizes the profound relationship between character, structure, and advocating for stories that arise organically from deep characters, motivations, complexities, rather than being forced into a plot formula. Perfect. இதுல வந்து இன்னொன்னு நான் சொல்றேன் வந்து, நம்ம 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து they should not think that இது வந்து ராபர்ட் மெக்கி அவரோட புக்லயும் சொல்லியிருக்காரு. நீங்க கைண்ட் ஆஃப் டச் பண்ணீங்க ஹேமந்த் இல்லையா. ஸோ அது இட்ஸ் நாட் அகெயின் ஸ்ட்ரக்சர். அவரும் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் சொல்றாரு, இந்த என் பிகினிங் மிடில் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்றாரு. பட் அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு, மக்கி என்ன பண்றாரு, எலிமெண்ட்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரியில வந்துட்டு ஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். ரேதர் சிட்ஃபீல்ட் என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல எல்லாம் ஃபிட் பண்ண சொல்றாரு. ஸோ அது ஒரு கீ டிஃபரன்ஸை நான் பார்க்கறேன். ஸோ அந்த வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்ல வச்சுட்டு ஸ்ட்ரக்சரும் வச்சுக்கோங்க, சப்ஸ்டன்ஸும் வச்சுக்கோங்க. மூணாவது கேரக்டர்ஸ் சொல்லுங்க சுப்புடு நீங்க. நான் இப்படி பார்க்குறேன். இப்போ நம்ம நாயகன் எடுத்துப்போம். நாயகனை வந்து மெக்கி மூலியமா விளக்க ட்ரை பண்ணுவோம், ஓகே. ஒரு சிட்ஃபீல்ட் மூலியமா நான் விளக்க முதல்ல ட்ரை பண்றேன். ரொம்ப மேலோட்டமா சொல்றேன், ரொம்ப டீப்பா போனா ரொம்ப டைம் ஆயிடும். இப்போ நாயகனை வந்து சுஜாதா வந்து திரைக்கதை எழுது அப்படின்னா he follows very classical சிட்ஃபீல்டோட 30-60-30 approach. Plot 1, inciting event, inciting இது, then you get to a climax. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேன் பிகமிங் அ டான், அதான் கதை. அதை வந்து நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் மெக்கியோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் குட் ரைட்டர்ஸ், குட் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் லைக் பாலகுமாரன் ஆர் சுஜாதா ஆர் ஃபார் தட் மேட்டர் மணிரத்னம் ஹூஸ் அ வெரி குட் ஸ்க்ரீன் ரைட்டர் லுக்ஸ் அட் இட். அது வந்து ஒரு பையன் அவங்க அப்பாவை போலீஸ் வந்து அடித்து கொலை பண்ணிடுறாங்க, ஓகே. அவனும் இப்போ மெக்கி இப்போ பேசினார்னா இப்படி தான் பேசுவார். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனோட எண்டு வரைக்கும் ஹீ ட்ரைஸ் டு பி த ப்ரொடெக்டர் தட் ஹீ டிட் நாட் ஹேவ். ஸோ இப்போ அதே கதை இப்போ எப்படி மாற்றி பேசுகிறோம் பாருங்க. இப்போ ஏன்னா அந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அவன் பண்ணுற எல்லா சாய்ஸும் உங்களுக்கு அத்துப்படி ஆகும், ரைட். அப்போதான் வந்து அவன் வந்து அவனுடைய அடிநாதம் வந்து நல்லவரா கெட்டவரா நம்ம சொல்லிட்டோம் மேலோட்டமா. ஆனால் ஒரு மெக்கி இப்போ இதை வந்து கதையை வந்து ஒரு ஒன்லைனா எழுதினார், ஒரு அப்டிராக்ட் எழுதினார்னா வன்முறையால் வந்த எந்த விதமான ஒரு தர்மமும், ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே உன்னுடைய ஆன்மாவை விலையா கேட்கும். ஏன்னா அவனுக்குள்ள டீக்ரேட் ஆகிட்டே இருக்கான், அவன் மேலே வளர்ந்துட்டே இருக்கான், அவனை சுற்றி இருக்கவங்கலாம் எரோட் ஆகிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்களாம் போகிறாங்க, ஒய்ஃப் போகிறா, அவனோட பையன் போகிறான், அவன் பொண்ணு அவனை விட்டுட்டு போயிடுறா, அவனுக்கு உள்ள எல்லாமே எரோட் ஆயிடுச்சு. ஆனால் அது ஏன்னா அவன் ஒரு தர்மத்தை நிலைநாட்ட தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வன்முறையினால வந்ததுனால உன்னுடைய ஆன்மாவை விலை கேட்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து நிஜமா கிட்டத்தட்ட மைடஸோட ஸ்டோரி தான். கரெக்ட்.
கரெக்ட். அவன் கரெக்ட். வந்து தங்கத்து பின்னாடி ஓடுறான். அவன் தொட்டதெல்லாம் தங்கமா போகுது. என்னடா பிரயோஜனம் கடைசியில அப்படின்றது வந்து ஒரு 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 பிப்ளிக்கல் எக்ஸாக்ட்லி டேல் மாதிரி தான் வந்து எக்ஸாக்ட்லி. இப்போ என்னோட வந்து ஆர்சன் வெல்ஸ் எடுத்துவாங்க, சிட்டிசன் கேன் அதே ஸ்டோரி தான். அவன் வந்து ஆ, சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து, ஒரு ஜூவிஷ் ஃபேமிலில இருந்து வரான். வந்துட்டு ஹி பிகம்ஸ் அ மொகல். ஒரு பெரிய மொகல் ஆயிட்டு அந்த காட்டுவாங்க. அவன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வீட்ல வந்துட்டு, அவங்க வீட்டுக்கு ஒரு வந்திருப்பாங்க. வீட்ல உணவு அருந்துறதுக்கு கூட இடம் இல்லாம ஒரு ஒரு 3 அறை இருக்கிற ஒரு வீட்ல, சின்ன வீட்ல இருப்பாங்க. அது வெளியில விளையாண்டுட்டு இருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, அவர் உணவு அருந்துறது அதே காமிப்பாங்க. ஒரு பெரிய மாளிகையில பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அதுல எண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு, தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சு. பட் வாட் ஹி மிஸ்ஸஸ் தட் எண்ட் இஸ் லைக் ரோஸ் பட். அது நீங்க சொன்ன மிக்கியோட ஸ்கிரீன்ல சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ கோ ஹெட், லைக் நாயகன் பத்தி அருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல கரெக்ட். நான் நான் அதை வந்து நீங்க இப்போ அதே படத்தை ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா, அவர் வெறுமை அதை வந்து இஃப் யூ லுக் அட் இட் அஸ் ஒரு ஒரு பையன்பா, அவன் வந்து கடைசியில் டான் ஆறான். இதை எப்படி சொல்றீங்கன்னா, அங்கதான் மாஸ் மூமெண்ட்ஸ், பஞ்ச் டைலாக் எல்லாம் வரும். இதவையும் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் மணிரத்னமோ இல்ல பாலகுமாரனோட அடிநாதமான கேள்வி, அவர் கமலஹாசனோ ஃபார் தட் மேட்டர், அந்த படத்துல அடிநாதமான கேள்வி அவனுக்கு உள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன, அதுதானே கேள்வியை தவிர, இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து அதை வந்து நீங்க வந்து தமிழ்ல சொல்லுவாங்க, வியாபார எழுத்தா வணிக எழுத்து இலக்கியத்தரம் வாழ்ந்தது அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு என்னன்னா, அதோட அதில் நீங்கள் என்ன டைம்லெஸ் ட்ரூத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இஃப் யூ கேன் ஃபைண்ட் சம்திங் அண்ட் கோ பிஹைண்ட் இட். இப்போ நான் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரி அப்படின்னு ஒரு கதை இருக்குது, ராஜேஷ்குமார் எழுதின கதைன்னு வச்சுக்கோங்க, விவேக் ரூபலாவோட கதை. அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்ரூத் இருக்குது. நான் இல்லைன்னே சொல்ல, ஏதோ யாரோ ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் இறந்துடுறாரு, அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அவன் அந்த கான்ஃப்ளிக்டை நோக்கி, அவனுடைய உள்மன கான்ஃப்ளிக்டை நோக்கி போதா. இப்போ தளபதியில் எடுத்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு, ரைட்? திருடால அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லை, ஓகே. ஆனா ஒரு சில அந்த இப்போ நீங்க அன்பேஷம் எடுத்தீங்கன்னா உங்களால கிளியரா அந்த கான்ஃப்ளிக்டை சொல்ல முடியும். அந்த அவனுக்கு எப்படி வந்து இந்த அன்பரசு மனசு மாறுறாருன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட படங்கள் ராபர்ட் மெக்கியோட பாணியில் யோசிக்கப்பட்ட படங்கள், அவங்களுக்கே தெரியாமன்னு தான் ஹேமந்த் சொல்ல வர்றாரு. ஸோ நீங்க வந்து கான்ஃப்ளிக்ட் குள்ள போயிட்டீங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்னா ஒரு எக்ஸ்டர்னல் சண்டை. இவங்களுக்கு இவர் ஒன்று சொல்றாரு, அதுக்கு எதிர்த்து இன்னொரு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நம்ம பாஸ்டன் பாலாவோட ஆசான் இதுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து அகவழி பயணம், புறவழி பயணம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட், எக்ஸ்டர்னல் ஜேர்னி, இன்டர்னல் ஜேர்னி அப்படின்னு இருக்கு. மனசுக்குள்ள இன்டர்னல் ஜேர்னி. ஸோ அதை பத்தி ஹேமந்த் ஆர் சுப்புடு நீங்க சொல்லுங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து வெளிப்படையா வந்துட்டு ஏதோ 2 பேர் எதிர்த்து பேசிட்டான், நம்ம தமிழ் சினிமால வந்து இந்த வில்லன் வீட்டுக்கு போய் கத்துறது, அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இப்படி சொல்றேனே, டாய்ஸ்டாவெஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு. நான் இப்போ வந்து பாஸ்டன் பாலாவையும் கூட சேர்க்கலான் இருக்கேன். அன்மியூட் பண்ணுங்க பாலா. ராஸ்கோல்னிகோவ் இருக்காரு, அவருக்கு உண்டான உள்மன கான்ஃப்ளிக்ட் தான் அந்த 890 பக்கம், கரெக்டா? ரைட். அதுதான் கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் யாரையும் போய் எதிர்த்து சண்டை போடல, பெரிய வயலன்ஸ் இல்ல, பாகுபலி மாதிரி போர் இல்ல, அவனுடைய உள்மன போராட்டம் தான் அது. இப்ப தளபதியில நான் தளபதி எடுத்துக்கிறேன், தென் ஐல் கிவ் இட் டு பாலா ஆர் ஹேமந்த், ரைட்? தளபதி எடுத்தீங்கன்னா ஹேமந்த் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நாங்க ரீசெண்டா பண்ண ரிவ்யூ போது, இது வந்து ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான ஒரு கான்ஃப்ளிக்ட்னா சண்டை கிடையாது. அவனுக்கு நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது அந்த கர்ணனோட கேரக்டருக்கு ஒரு சோஷியல் காஸ்ட்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. என்னை யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க, என்னை பெத்த அம்மா என்னை தூக்கி எறிஞ்சிட்டா, ரைட்? ஆனா என்னை யாருமே எடுத்துக்காத போது என்ன ஒருத்தன் இவனை எங்கேருந்தோ ஒரு குப்பையிலேருந்து என்னை பொறுக்கி எடுத்து நீ தானே என் தளபதின்னு சொன்னவனுக்கு நான் என்னைக்குமே கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட். ஆனா ஏன் கான்ஃப்ளிக்ட்னு சொல்றேன்னா, அப்பதான் தெரிய வருது இவங்க 2 பேரும் எதிர்த்து போராடுறது இவனோட சொந்த அண்ணன்னு. அந்த கான்ஃப்ளிக்ட சொல்ற படம் தான் தளபதியை தவிர, நாட் 2 ஃப்ரெண்டு மம்முட்டி ரஜினி சண்டை, இளையராஜா பாட்டு, அது எல்லாமே வந்து பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் டு இட். So I'll pause there. Boston, go ahead, Bala. நல்லா சொன்னீங்க. ஹேமந்த் சொல்லட்டும். இவங்க உங்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்க தான் நான் இருக்கேன். ஓகே. சோ நான் ஒரே ஒரு ஆமா, அதாவது நாங்க அடக்கி வாசிக்கிறோம், நீங்க எங்களோட வந்து சாரி ரொம்ப அப்படியே ரொம்ப பணிவா போறாரு. நீங்க அவர் பேசுவாரு, லாபஸ் அன்பேசம் மாதிரி லாஸ்ட் வேர்ட் ஃப்ரீக் மேன் அப்படின்றது வச்சிருப்பாரு. See, I think conflict is a very, very important part of Robert Mackie சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க,
யா ஒரு 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 ஃபார்மேட் வச்சுக்கோ, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கோ கதைக்கு, ஓகேவா? ஆனால் எழுதும்போது எவ்வளோ மாறுன்றது வந்து நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் ஒரு கதை எழுதுவீங்க, பிளாட்டு இல்லை இதுன்னு வச்சு எழுதி ஸ்டோரியும் எழுதிடுவீங்க. ஆனால் கேரக்டர் அப்படின்னு எழுதும்போது கதை மாறும். அந்த கேரக்டர் என்ன சொல்கிறான், அதுக்கு என்ன பதில் வருது, இல்லை அவனுக்குள்ளவே அவன் என்ன யோசிக்கிறான்னு நீங்கள் வந்து எழுதும்போது கதையே கம்ப்ளீட்டாக வேற எங்கேயோ போகும். இன்ஃபேக்ட் நான் இது வந்து எங்கெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இங்கிலீஷில் உட்காந்து எழுதிடுவேன் குடு குடு குடுன்னு எல்லாத்தையும் டைலாக. சரி, இப்போ தமிழில் எழுதலாம் இதே டைலாக் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த கேரக்டரோட மோட்டிவேஷன் மாறும், அந்த கேரக்டரோட அந்த வட்டார மொழி வந்து அவங்கள வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றது வந்து மாறும், அவங்க அந்த கேரக்டரோட கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் மாறும். அதாவது இவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு பி ஆல்வேஸ் லைக் இவன் வந்து அவன் மேலே சோடா பாட்டில் தூக்கி அடிச்சு அவன் திருப்பி அது கான்ஃப்ளிக்டே கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர்ஃபிஷியல் வே ஆஃப் திங்கிங். ஸோ நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹேமந்த். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் அதை அண்டர்லைன் பண்ண முடியும் ஈவன் மோர், பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் இட் டு அ ஜோன் வேர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு படத்தை சொல்லிட்டு அப்போ சொல்லுன்னா அப்போ இது யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் எடுத்துக்கோங்க. Okay, one of the best screenplays in Tamil ever written. Of course, Kamal is attributed to it, but they are attributing Panju Arunachalam and others to it, right? I wanted to say there is an external conflict and an internal conflict. இந்த படத்தோட எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த பிரான்சிஸ் அன்பரஸ், இந்த காப் அவங்களெல்லாம் கொலை பண்ணுறது வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அந்த அப்புக்கும். ஆனால் அந்த அப்பு கமல்ஹாசனுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அவனுடைய காதலியே அவனுக்கு கிடைக்கல. ஓகே, அதில் ஒரு கிரீஃப் இருக்குது. அவங்க அப்பாவை கொன்னதுனால அவனுக்கு ஒரு லோன்லினஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அதில். அண்ட் அவங்க அப்பாவை இது பண்ணதுனால அதில் ஒரு ரேஜ் இருக்குது, அவனுக்கு ஒரு ஆத்திரம் இருக்குது. ஸோ அவன் அதை he goes through that internal conflict while things happen externally as a conflict. நீங்கள் வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து கதையை நவுத்திட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் தான். அது இப்போ பிரான்சிஸ் அன்பரஸ் இவன் கொலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அந்த படத்தை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனிவே I'll pause there. ஸோ இது ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் அந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக சொல்ல வந்தேன். இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து தமிழ் சினிமா மேலே அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் மரியாதையே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போன ஒரு படம். ஏன்னா யாரோ ஒரு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சுந்தர் சி சொல்லியிருந்தார். அதாவது மைக்கேல் மதன காமராஜன்ட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சினிமா மேலே வந்து எழுதணுன்ற ஒரு ஆசையே வந்தது. ஏன்னா ஒரு சீன் விட்டு ஒரு சீன் வந்து அழகாக ஃப்ளோ ஆகும். ஒரு நெருப்பு ஒன்று வரும், அப்போ ஃபயர் இன்ஜின் வரும், அந்த பாட்டு வரும், பாட்டு முடிஞ்ச உடனே அந்த இவன் பட்டாணி ஒருத்தன் வந்து இவன் பின்னாடி துரத்தின்னு இருப்பான், அது அப்படியே அந்த மீன் வரும், மீன்லேருந்து அந்த இதுக்கு போகும். அதாவது the smoothest transition I've ever seen in movies. அபூர்வ சகோதரர்கள் is one better than that. ஏன்னா it is not just entertainment. இப்போ சுப்புடு சொன்னார் இல்லையா, அது வந்து இதோட பியூட்டி என்னன்னா, முதல்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வருது. ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து 4 பேர் சுற்றி கொலை பண்ணிடுறாங்க. அவனோட ஒய்ஃபை வந்து கிட்டத்தட்ட விஷம் கொடுத்து சாகடிக்கிற அளவுக்கு போகிறாங்க. அதாவது ஒரு ரேஜ் ஒன்று இருக்குது. ஒரு பார்க்குறவன் மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீம் இருக்குது, ஐயோ இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துச்சுன்ட்டு. கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ராஜா கையை வச்சா பாட்டுக்கு போகுது. லைக் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் சாங்ஸ். பிசி ஸ்ரீராம் கமல் வந்து இந்த மேஜிக் வந்து திருப்பி சினிமாவில் வருமானு தெரியல. அதாவது அது என்ன ஸ்டாண்டர்டு ஒரு கார் ஒன்று வந்துச்சு தெரியுமா, இதில் வண்டலூரில் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களை ஒரு ஜாலியான மூடு கொண்டு போகிறாங்க. அவர் சொன்ன இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இது எப்படி மாறுதுன்னா, யூஸ்வலாக எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்டில் மாறி இன்டர்னலில் போகும். அதாவது எவனொருத்தன் வந்து எதையோ பண்ணிட்டான், அதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளவங்களை வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றது வந்து முக்கால்வாசி படம். ஆனால் இங்கே எப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை கொடுக்குறாரு. அதாவது நான் வந்து குள்ளோன்றது வந்து நானே ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என் அம்மாவே வந்து அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் என்னடா ஒரு ஆம்பிஷன், ஒரு கோலே கிடையாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோடு. அப்போ வருது அவனுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். அதை நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணும்போது யூ ஆஸ் அன் ஆடியன்ஸ், ரைட், இதுதான் ராபர்ட் மக்கியோட இன்னொரு இது சொல்கிறது. அதாவது யூ ஹேவ் டு டேக் அ கேரக்டர் ஃப்ரம் டபுள் பாசிட்டிவ் டு டபுள் நெகட்டிவ் ஆர் டபுள் நெகட்டிவ் டு டபுள் பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து டபுள் நெகட்டிவ்லேருந்து அவனுக்கு இன்டர்னல் மோட்டிவேஷன் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட்னால அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. நான் வந்து
ஒன்று என் அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கணும். 2 நான் வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் குள்ளமாரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து மறந்துட்டு எந்த அளவுக்கு அவன் போகிறான்னாக்கா அவனோட ஃபிசிக்கல் என்ன சொல்கிறது லிமிட்டேஷன்ஸை தாண்டி ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நான் வந்து 4 பேரையும் போய் என்னால் கொல்ல முடியும், அதுக்கான வித்தையெல்லாம் முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. சர்க்கஸ் இதெல்லாம் சொல்லி அழகாக செட்டப் பண்ணிட்டாங்க. இதை வந்து யாருமே வந்து சர்க்கஸ் பாரு, இது பின்னாடி யூஸ் பண்ண போகிறான் பாரு அப்படிலாம் கிடையாது. அதுவாக ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் அவன் பழி வாங்குறான். அவர் சொன்ன அபூர்வ சகோதரர்கள் வந்து ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, அந்த ஜேர்னி கொண்டு போகிறாங்களே, அந்த ஒரு கேரக்டரை முதல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் அதில் பார்க்கணும். அந்த லவ் ஃபெயிலியர் நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கேரக்டர் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அபிமானம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். அதை நீங்கள் அந்த கேரக்டர் உங்களை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். அதுதான் வந்து மெக்கியோட கேரக்டர்ன்ற புக்கில் வந்து அவர் எழுதுனது. கரெக்ட். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பி அந்த இதுக்கு போகணும், கான்ஃப்ளிக்ட்டுக்கு போகிறோம். கான்ஃப்ளிக்டில் தான் ஒரு கேரக்டர் என்னன்னு சொல்லுது. இவன் இப்படி, இவனுக்கு என்ன கோவம் அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் வந்து சொல்கிறது வந்து அது ஒரு படத்துலேயே வந்து ரொம்ப கிண்டலாக ராபர்ட் மெக்கியோட கேரக்டர் யூஸ் பண்ணி வந்து அடாப்டேஷனில் வந்து சொல்லுவாங்க. நீலாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தனா ஒரு ரைட்டரே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ரைட்டர் எவனுமே பார்க்க முடியாது. ஏன்னா வாய்ஸ் ஓவர் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸ்போசிஷன், ரைட்? ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா எக்ஸ்போசிஷன் இருக்கவே கூடாது. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்தேன்னாக்க 3 பேஜில் நான் சொல்லுவேன், 3 பேஜ் கூடாது, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நான் சொல்லிட்டு அவன் என்ன டயலாக் ஆரம்பிக்கிறான், இவன் நல்ல ரைட்டரா இல்லையான்னு. ஏன்னா நீ சொல்லாமல் சொல்கிறது தான் உன்னோட ரைட்டிங். அண்ட் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் திருப்பியும் ஐ வாண்ட் டு கிரவுண்டட் பை ஆக்சுவலாக ஹேமந்த், இப்போதான் எனக்கு புரியுது. நம்ம 2 பேரும் பேசிட்டே இருக்கிறோம், பக்கத்துல பாவம் தினேஷ் இன்னொருத்தர் வேற இருக்காரு. நம்மளோட பாட்காஸ்ட் நம்ம 2 பேரும் இல்ல இது நல்லா இருக்கு, பேசுங்க. பட் நான் நீங்க சொல்லுங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கமலஹாசன் மணிரத்னம் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப அருமையா, அந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் நல்லா கொண்டு போனது ஆடுகளம் படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது அந்த 2 கேரக்டரைசேஷன். அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஹியூமன் வந்து பொறாமை அப்படிங்கிறது, ஜெலசி அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலா சொன்னா ஏகலைவன் ஸ்டோரி தானே, தம்ப உடைச்சி கேட்குது, கட்டைவரில் உடைச்சி கேட்ட கதை தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லவே இல்ல, அது வந்து ஒரு துரோகத்தை பத்தி. சொல்லுங்க, இது பண்றது விஷுவலா சொல்லியிருப்பாரு. அது வந்து வெற்றிமாறன் சொல்றப்ப வந்துட்டு எனக்கு அது என்ன, நம்ம அந்த ஆர்டிஸ்ட் படம் பார்த்திருக்கோம். அதுல வந்து ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த ஆங்கில படத்துல, ஊமை படத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு அவர் ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருப்பாரு. அவர் வாழ்வில தோல்வி அடைகிறப்ப வந்து அவர் கீழே வருவாரு. அந்த பேசும் படத்துல நடிக்கிற நாயகி மேல போவாங்க. அந்த ஒரு இது காட்டிருப்பாங்க, அந்த ஒரே ஸ்டேர்ஸ்ல போற மாதிரி. சிமிலர் சீன் அந்த ஆர்டிஸ்ட் போறதுக்கு முன்னாலேயே வந்து வெற்றிமாறன் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. இந்த இவர் கீழே இறங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து மலை உச்சியில இருப்பாரு, ஒரு அந்த உச்சிமான ஒரு இடத்துல இருப்பாரு. சோ ஒரு ஆசான் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல இருக்காரு, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் தர ரேட்ல இருக்காங்க. அந்த படத்தோட பேரு ஆடுகளம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஆடுகளத்தை பத்தி, இந்த கோழி சண்டையை பத்தி தான் கதை நினைச்சிட்டு இருக்கோம். அதான் அது எக்ஸ்டர்னலா வந்துட்டு மக்களுக்கு அதை சொல்லிட்டு, பட் ஆனா ரியல் இது கான்ஃபிளிக்ட் பிட்வீன் அவர் அங்க அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவர் ஏன் எங்க தலுக்கி விடுகிறார் அப்படின்னு ரொம்ப ஃபேபுலஸா ஃபேண்டாஸ்டிக் காட்டியிருப்பாங்க. சோ அதே மாதிரி இஸ் a father figure. ஒரு ஃபாதர் ஃபிகருக்கு தானே வளர்த்து விட்ட பையன் மேலேயே ஒரு பொறாமை வருது. அந்த பொறாமையான கான்ஃபிளிக்ட் எப்படி போறது அப்படின்னு கொண்டு போறாரு. அது எங்கேருந்து வருதுன்றது இன்னொரு அழகான ஒரு விஷயமும் வந்து, அதாவது என்னன்னா, அதாவது அவர் ஒரு வயசானவர், அவருக்கு ஒரு இளம் மனைவி வாட் எவர் லைக் நீங்க எப்படி வேணா வச்சுங்க, அவருக்கு வந்து உறுத்துது. அது வந்து சொல்லி காமிக்கிறாங்கன்றது. அதாவது வந்து இவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல அவர் சந்தேகமே படுறாரு. கண்டிப்பா. அதாவது இவன் வந்து என்னோட இடத்துக்காக வந்து இது மாதிரி இது பண்றானா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கு. அபூர்வ சகோதரர்கள் மாதிரியே, அதாவது எனக்கு நான் குள்ளம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சகஜமா தோன்றுது, ஆனா வெளியே வராது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம யாரும் தள்ளுனா நம்மளும் அதே பண்ணுவோம். இதுதான் கேரக்டர் மோட்டிவேஷன், இதுதான் கேரக்டர் கான்ஃப்ளிக்ட்ன்றது. ஒரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்றாங்க, இப்படி அந்த சிச்சுவேஷன்ல அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அதுதான் சொல்லணுமே தவிர நீ கதையில எழுதவே கூடாது. நீ அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்றது எழுதவே கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லிடுறேன். நம்ம பெரிய ஆக்டர்ஸ், எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்ல வந்து நீங்க கொட்டுக்காளி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ பேசவே மாட்டான். அந்த படம் ஃபுல்லா அவளுக்கு வந்து டயலாகே கிடையாது. ஓகேவா? ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள ஓடுற கான்ஃபிளிக்ட் நமக்கு புரியுது, தெளிவா புரியுது. ஆனா எங்கேயுமே இவ இதாலதான் அப்படி
எதுக்காக கோவமா இருக்கா, என்ன என்ன பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்றது வந்து இவங்க பேசிக்கிற அவங்க விஷயத்துல தான் நடக்குது. பேக்ரவுண்ட் கரெக்ட். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றதுல தான் நம்ம வந்து இதை வந்து we are gathering all this information. That is what அதுதான் வந்து மெக்கியோட டயலாக்ஸ்ல அழகா சொல்லுவார். அதாவது சரி நம்ம அதுக்கப்புறம் போவோம் நம்ம அதுக்குள்ள. பட் நீங்க சொல்றது இது முடிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு கான்ஃபிளிக்ட்ல இருந்துட்டோம். இப்போ கான்ஃபிளிக்ட்டுக்கு அடுத்தது வந்து இப்போ கேரக்டருக்கு நீங்க வந்துட்டீங்க. கேரக்டர் வந்து அதையும் மெக்கி வந்து கிளியர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேரக்டர் வந்து அண்டர் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் அந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ அதை வச்சு கதை நகர்த்துங்க அப்படிம்பாங்க. இது வந்து நீங்க மூக்குத்தி அம்மன்ல கூட பார்க்கலாம். மூக்குத்தி அம்மன்ல வந்துட்டு ஆர்ஜி பாலாஜி வந்து அதுலயும் எனக்கு எந்த ஸ்கிரீன் என்ன பிடிச்சிச்சுன்னா, எதனால அவர் வந்து அந்த ரேஞ்சுக்கு தள்ளப்படுறார் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா நீங்க மெக்கி எடுத்தாருன்னா சில செகண்ட் பார்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து நிறைய கமர்ஷியலைசேஷன் இருந்தாலும் அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்னு பில்ட் பண்றப்போ சரி திருப்பி ஆடுகளத்துக்கு வந்தீங்கன்னா, ஆடுகளத்துல வந்துட்டு அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் பிரஷர் அந்த பிரஷர் பாயிண்ட் ஏத்திட்டே போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வந்து இளம் மனைவி இருக்காங்க, அவங்களோட மத்த கூட்டக்காரங்களாம் இவரை விட அவரை மதிக்க ஆரம்பிக்காங்க அப்படின்றது பில்டப் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வர்றப்போ அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியோட முன்னெடுத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனாலதான் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுக்காதீங்க, அந்த கேரக்டர் பில்ட் பண்ணிட்டே போய் அந்த கேரக்டருக்கு ஒரு ஹையை கொடுங்க, அவர் எங்க மாறுறாரு, எங்க அந்த கேரக்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஹேமந்த். லெட்ஸ் கோ இன்டு தி கேரக்டர்ஸ், ஹவ் அந்த கேரக்டர் பில்ட் கேரக்டர் ஆர்க்குள்ள போலாம். ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்குன்றது வந்து இப்போ இது நான் ஃபேஷனுக்காக சொல்ல, கொரியன் படம் எடுத்துப்போம் ஓகேவா. இந்த கொரியன் மூவிஸ் வந்து ஒரே கதை தான். ஓகே, என்ன கேட்டீங்கன்னாக்க முக்காவாசி நான் டிராமா பத்தி பேசல, நான் வந்து ரொமான்ஸை பத்தி பேசல. கொரியன் ரொமான்ஸ் அது கம்ப்ளீட் டிஃபரெண்ட். இது நீங்க கொரியன் டிராமா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஓகே ஒரே கதை தான். என்னன்னா ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப நேர்மையானவன் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. ஓகேவா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிடுவான். அந்த தப்புனால யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க, இல்லை இவன் வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த வந்து புஷ் பண்ண உடனே அது நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ரெப்பர்கஷன்ஸ், அதால நடக்கிற விஷயம் வந்து அவனை வந்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி ஒரு லெவல் கொண்டு போயிட்டு ஐயோ பாவம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த கதையை. இதுதான் வந்து டெம்ப்ளேட் கொரியன் மூவிஸில். இதில் அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் சாதாரண மனுஷன். நீங்களும் நானும் வந்து போகிற மாதிரி காலைல ஆஃபீஸ் போவான், வீட்டுக்கு வருவான், அவனுக்கு ஒரு குழந்தை, ஒரு மனைவி, இதெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் நார்மல். ஆனால் அவனை அங்கே தள்ளுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்க்காத ஒரு விஷயம். அதாவது அவனுக்கு திடீர்னு ஒரு கிடைக்கணும், இல்லை ஒரு வேலையில் வந்து நீ இதை பண்ணனாக்க உனக்கு வந்து இந்த ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் அதில் கை வைக்கிற போய் அது என்னமோ பயங்கரமாக வெடிச்சு அவன் அதை எப்படி டீல் பண்ணுறான்றது தான் அவனோட. ஸோ இம்மீடியட்டாக ஒரு இது கொடுத்துருவாங்க அவனுக்கு, ஒரு ரைஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அதுலேருந்து அவன் இப்படி திருப்பி வரான், இல்லை வரமாட்டேன்றான், இல்லை அவனுக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குதுன்றது தான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துப்போம். நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆளை காமிச்சு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை காமிச்சா இந்த என்ன யோசிக்கிறோம் நம்ம கொரியன் மூவிஸில் என்னன்னாக்கா அந்த மாரல் காம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அதாவது இதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன், இது வந்து இதுதான் என்னோட நியாயம் தர்மம், இதை நான் மீற மாட்டேன். நீங்கள் மீறுவீங்க. ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் வேறு வழி எதுவுமே எடுக்க முடியாதுனாக்கா நீங்கள் அதை மீறி தான் ஆகணும்னும் போது நீங்கள் ஒரு சாய்ஸ், உனக்கு வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் கிடையாது, இதுதான் நீ எடுத்து ஆகணும்னும் போது நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களை வந்து அப்படி அந்த இதில் கூட்டு போகிறது தான் அந்த கேரக்டர் ஆர்க்கோட இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ சமாளிக்கணும், இதெல்லாம் நான் மீட் பண்ணிவிட்டு கடைசியில் வரணும். அந்த ஹோல் ஆர்க் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நீங்கள் எங்கே போய் முடிகிறீங்க அப்படின்றது வந்து அந்த ஃபுல் ஆர்க்கில் வந்து அந்த கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அவனோட பிஹேவியர் வந்து கரெக்டாக இருக்குமா, இந்த சுச்சுவேஷனில் இதுதான் முடிவெடுப்பானா எடுக்க மாட்டானா, இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் ஆடியன்ஸ் வந்து உங்களோட இருப்பான். நீங்கள் வந்து அது எங்கேயாவது வந்து கோட்டை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே தான் வந்து லைக் நிறைய தமிழ் படத்தில் வந்து இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரைட்டர் தமிழில் கிடைச்சிட்டாங்கனாக்கா கிடையாது, ரொம்ப கம்மி, ரொம்ப சொற்பம். அது நீங்கள் நல்ல ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொன்னால் கூட அதுலேயும் அவங்களுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்கும், இந்த படத்தில் சூப்பராக பண்ணாங்க, இந்த படத்தில் பண்ணலன்ட்டு. ஸோ நான் ஆர்க்குக்கு திருப்பி போகிறேன். ஐ திங்க் தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். Hemant, I wanted to give another popular movie that again people can relate to, Hemant. Okay, எனக்கு இந்த படத்தில் வந்து இதோட ஆர்க் மாதிரி வேறு எங்கேயுமே ரொம்ப கிளியராக தெரிஞ்சதில்லை. I fell in love with Pixar for Toy Story, but my most favorite arc in the Pixar movie is actually Finding Nemo.
நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு கடைசியில் 3 ஆர்க் சொல்ல போகிறேன். ஓகே, முதல்ல இந்த இந்த படத்தோட இன்சைடிங் இன்சிடென்ட் சொல்கிறது என்னன்னா, இந்த நீமோ வந்து அவங்க அப்பா மார்லின் அவர் சொல்கிறத தாண்டி அந்த போட்டை தொடறதுக்காக போகுது. அப்போ வந்து அந்த நீமோவை ஒருத்தன் அந்த அந்த நெட்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த அப்பா வந்து ரொம்ப ஃபியர்ஃபுல் கேரக்டர். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் இருக்கு. அது நீங்க நான் படம் பார்க்கலன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சே. பட் அது ஏன் அந்த அப்பா அவ்வளோ ஹி டசன்ட் வாண்ட் டு ட்ரஸ்ட் எனிபடி, ஹி சோ ஃபியர்ஃபுல்ன்றதுக்கு இதை விட ஒரு டச்சிங்காக வேற எதுவுமே இருந்திருக்க முடியாது. அப்போ இந்த அப்பா அந்த ரீஃப் அவுட்டே நான் போகமாட்டேன்னு சொல்றவர், நவ் ஹி டிசைட்ஸ் டு கோ ஃபார் ஹிஸ் சன் நீமோ ஹூஸ் பீன் டேக்கன் சம்வேர் டு லீவ் த ரீஃப் அண்ட் டு வென்ச்சர் இன் டு தட் ஓஷன். ஓகே, ஜஸ்ட் டு ஃபைண்ட் நீமோ, ரைட்? அங்கே வந்து அவருக்கு நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வருது. அவர் வந்து இந்த சுறா வருது, அப்போ அந்த டோரியை மீட் பண்ணுறாரு, ரைட்? அந்த மாதிரி அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நீமோ வந்து ஆஸ்திரேலியாவா சிட்னியில் வந்து டென்டிஸ்டோட ஒரு அக்வேரியமில் மாட்டிகிட்டு இருக்குது. அது வந்து ஏற்கனவே சின்ன குழந்தை, பட் ஐ வாண்ட் டு எஸ்கேப் அண்ட் ஐ வில் வாண்ட் டு ஜம்ப் ஓவர் அப்படின்னு அது இது பண்ணுது. ஸோ நடுவில் வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. இந்த மார்லினுக்கு இந்த அப்பா ஆல்மோஸ்ட் செத்து போயிடுறாரு, ரைட்? ஹி ஃபைன்ஸ். ஆனால் அந்த டோரின் இன்னொரு அந்த இன்னொரு சின்ன மீனோட ஒரு கம்பேனியன்ஷிப்னால ஹி கம்ஸ் டு சிட்னி. ஓகே, கடைசியில் என்ன ஆகுதுன்னா நீமோ வந்து அக்வேரியத்தை எஸ்கேப் ஆகிடுது. ஓகே, அண்டு அவங்க வந்து மார்லின் வந்து சிட்னிக்கு வந்துடுறாரு, அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றாரு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீமோ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா நீ என்ன ப்ளீஸ் ட்ரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே தான் ஒரு சேஞ்ச் வருது. அப்போ அவங்க 2 பேரும் ரீயூனைட் ஆன பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபிஷிங் நெட்டில் மாட்டிக்குது. அப்போ நீமோ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணி அலோவ் பண்ணு, நான் வந்து போய் உன்னை அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஒரிஜினலாக இருந்த மாறாத அந்த கேரக்டராக இருக்கல அந்த அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, அந்த மார்லின் இருந்திருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ மார்லின் மாறி நீமோவை அனுப்புகிறான். நீமோ இனிஷியலி பயப்படுறாரு. பட் அந்த சேஞ்ச் தான் நான் சொல்றேன், அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது. ஸோ அப்போ போய் நீமோ காப்பாத்திட்டு வந்துடுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கதை. பட் இதோட மனமாற்றம் எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியர்ஃபுல், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ், டசன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. பட் அட் தி எண்ட் ஹீ இஸ் எமோஷ்னலி ஓப்பன். ஹீ இஸ் நாட், ஐ எம் நாட் சேயிங் ஹேமந்த் சொன்ன மாதிரி இஸ் நாட் லைக் போய் பார் நீ இப்போ என்ட்ரு விட்டு வா அப்படிலாம் இல்லை. ஹீ இஸ் ஓப்பன், ரைட்? ஆனால் அதே மாதிரி நீமோ வந்து முதல்ல ரொம்ப நைவாக இருக்கான், ரொம்ப கொஞ்சம் ரிபல்லியஸாக இருக்கான ஒழிய இஸ் நாட் ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீ கோஸ் த்ரூ தட் ஆர்க் அண்ட் ஹீ கம்ஸ் பேக் இன் அ வெரி பாசிட்டிவ் வே, ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு மோர் மெச்சூரிட்டியோட அவன் வரான். அதுதான் கேரக்டர் ஆர்க். அந்த கேரக்டர் ஆர்க் எவ்வளோ, டோரிக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு, பட் வில் லீவ் தட் அசைட். பட் அந்த 2 கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, இட் இஸ் அ கிளியர்லி அவுட் ஆஃப் ராபர்ட் மெக்கீஸ் புக்னு எனக்கு எப்பவுமே தோணும். நான் ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரு சின்ன ட்ரிவியா. அந்த டோரியா குரல் கொடுத்த வந்து எலன் டெஜெனரஸ். சோ அந்த ஸ்டோரி ஆர்க் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபைண்டிங் நீமோல ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த ஸ்டோரி ஆர்க் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு, டோரியோட ஸ்டோரி ஆர்க் கம்ப்ளீட்டா இருக்காது. சோ ஷி ஹஸ் பீன் ஆக்சுவலி ஹவுண்டிங் தீஸ் பீப்புள். ஃபைண்டிங் நீமோ பார்ட் எடுங்க, எனக்கு ஒரு அந்த டோரியோட கேரக்டர் முடிச்சே ஆகணும், எனக்கு வந்து அது முடிக்காம என்னால தூங்க முடியல அப்படின்னு நிறைய கெஞ்சிருக்காங்க. அவங்களோட ஷோலே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க ஃபைண்டிங் டோரின்னு எடுத்து ஒரு சுமாரான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஃபைண்டிங் நீமோ மாதிரி திருப்பி பண்ண முடியல. ஏன்னா அகைன் யூ ஹேவ் டு எனிவே. ஹேமந்த் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்களா, நீங்க செட் நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல யதார்த்தமா சொன்னீங்களான்னு தெரியல. நீங்க சொன்னீங்களா அது வந்து பெர்ஃபெக்ட் ஆர்க்கான ஸ்டோரி ஃபைண்டிங் நீமோ அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்லி ராபர்ட் மெக்கியோட ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் கேட்கும்போது, ஃபேவரட் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் கேட்கும்போது, he said Pete Docter is one of the people that writes really good ஸ்க்ரீன் பிளேஸ். அது இவர் இந்த படத்துக்கு எழுதுனாரான்னு தெரியல. அவர் பிக்சார்ல வந்து எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு வந்து என்னோட என்னோட ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பிக் அப். நேற்றுக்கு நான் நைட் வந்து தொடரும்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில். மோகன்லால். ஐ குட் ஃபைண்ட் த ப்ராப்ளம் அ மைல் அவே, லிட்ரலி ஒரு லாங் மைல் அவே, ரைட்? நான் படம் பார்த்து முடிக்கல, பட் ஐ கேம் பேக் அண்ட் வீட்டில் வந்து ஐ டோல்ட் த என்டையர் ஸ்டோரி. இதில் ஒரு 3 ஆப்ஷன் தான் இருக்குது, இது இப்படி தான் போகும்னு. அது வந்து ஒரு சில தடவை உங்க படம் பார்க்குற எபிலிட்டியை குறைக்குது, ஒரு சுவாரஸ்யத்தை குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு கரெக்ட், என்னைக்கு உயிர் போவோம்னு தெரியாது நம்மளுக்கு.
ஸோ பை த வே பாலா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் நீங்க வந்து எந்த இதுல நீங்க மாநாடு. இதுல சேர்த்துப்பீங்கன்னு. இப்போ நம்ம பேசின மாதிரி தெர் ஆர் செவரல் மாடல்ஸ் ஆஃப் இட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாடல் சொல்லிடுறேன். ஒன்று வந்து சிட்ஃபீல்ட் நம்ம பேசணும், இன்னொன்று வந்து ராபர்ட் மெக்கி, இன்னொன்று வந்து ஹீரோஸ் ஜர்னி, அப்புறம் ஹேமந்த் பாயிண்ட் பண்ண சேவ் த கேட், இன்னொன்று வந்து ஜான் ட்ரிபியோட 22 ஸ்டெப்ஸ், அப்புறம் ஸ்டோரி சர்க்கிள்னு கூட ஒன்று இருக்குது. அது வந்து ஃபைண்டிங் நீமோவை வந்து நீங்கள் அங்கே அதில் ஃபிட் பண்ணலாம். பட் இதில் எதுலேயுமே பிடிப்படாத ஒரு ஃப்ராக்டல் நான் லீனியர் ஒரு இது இருக்குது. அதில் நீங்கள் வந்து பல்ப் ஃபிக்ஷன், சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் அங்கே போடலாம். It is not at all a traditional 3-act structure or a hero's journey or whatever. அது வந்து இஷ்டத்துக்கு it will jump across time, it will jump across perspective. Okay, and அது வந்து it focuses on ஒரு தீம் ராதர் தான ஒரு குரோனாலஜி ஆஃப் இவெண்ட்ஸ். இது இங்கே ஆரம்பிச்சு இது இங்கெங்கே போகுது அப்படின்னு இல்லை. ஃப்ராக்டல் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக்டல் மூவி இருக்குது, கிறிஸ்டோபர் நோலனோட படம். ஐ ஃபர்காட் வாட் த நேம் இஸ். என்ன படம் ஹேமந்த் அது ஆர் தினேஷ்? ஒரு படம், ஒரு 6 நிமிஷத்தில் ஒரு 6 நிமிஷத்தில் ஒரு கதை ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. Dunkirk. It is a similar pattern repeating at different scales. It's ஒரு similar pattern, but எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. இல்ல நான் லீனியர் வந்து அவுட் ஆஃப் சீக்வன்ஸ், லேயர் கேக்கு அந்த மாதிரி. இட் இஸ் நாட் டு கன்ஃபியூஸ், பட் இட் இஸ் டு ரிவீல் த கேரக்டர் இன் லேயர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படி அன்லீஷ் பண்றது தான் அது அந்த மாதிரி. ஸோ இதுக்கும் மேல வந்து மாடுலர்னு ஒரு டன்கர்க்கை பத்தி நான் சொல்லிட்டுமா? பிகாஸ் இது வந்து இது நான் வேற எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காது, அதனால நான் சொல்லியே ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியாஸ் இன் அ மூவி. இது வந்து எனக்கு என்ன சில பேர் பேசும்போது செம்ம கடுப்பா இருக்கும். செல்வராகவன் ஆஃப் ஆல் பீப்புள் ஹூ சேஸ், ஓ கிறிஸ்டோபர் நோலன் பிடிக்கும்னு சொன்னால் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும், நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து கம் அக்ராஸ் அ ஸ்கூல். ஆனால் நாங்கள் போன இடத்த வந்தும் உங்களுக்கு கஷ்டம். ஆமாம் கஷ்டம். ஏன்னா நீ வந்து நீ ஒரு காலத்தில் நல்ல டைரக்டர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் இட்ஸ் பிகம் டயர்சம் சம்டைம்ஸ் பிகாஸ் ஓகே லெட்ஸ் நாட் பேஷ் பீப்புள் அப். டன்கர்க்கோட பியூட்டி என்னன்னாக்க, இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் 3 phases ஆஃப் வார்ஸ். ஓகேவா? 3 தியேட்டர்ஸ் ஆஃப் வார். ஒன்று லேண்டில் நடக்கிறது, இன்னொன்று சீல நடக்கிறது, இன்னொன்று ஏரில் நடக்கிறது. அண்ட் த பிரில்லியன்ஸ் ஆஃப் டன்கர்க் இஸ் இது மூணுமே டிஃப்ரெண்ட் டைம்ல, அதாவது ஒரே டைம்ல எக்ஸாக்ட்லி அந்த 2 நாள்ல நடக்கிற ஒரு விஷயத்த லேண்ட்ல நடக்கிறது ஸ்லோவா நடக்கும், ரொம்ப ஸ்லோவா நடக்கும். படத்துல வந்து முக்கால்வாசி லேண்ட்ல நடக்கிற விஷயம் தான் காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்பீடு வந்து சி, ஏன்னா கப்பல் வந்து அதோட கொஞ்சம் வேகமானதால அந்த சி போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் மோஸ்ட் ப்ராமினன்ட், அதாவது இட் வில் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ் இன் தட். தேர்ட் இஸ் ஏர், விச் இஸ் வெரி குவிக், ரைட்? லைக் இட்ஸ் மச் ஸ்பீட் ஃபாஸ்டர் தென் ஷிப்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் படத்தில், ஏன்னா அதோட ரியல் டைம் யூசேஜ் வந்து அவ்வளோதான் வைக்க முடியும், நீங்கள் ஸ்லோ பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ இந்த மூணும் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட்டாக இந்த 2 நாள் டைம் லைனில் கோஆர்டினேட் பண்ணணுன்றது வந்து அதுதான் ஸ்க்ரீன் பிளே. கரெக்ட். நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த டைம் டியூரேஷன்ல வந்துட்டு நோலன் வந்து ஃபார் இன்செப்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள் டைம் அந்த பேசிங் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல இல்ல எனி ஆஃப் திஸ்ல ஃபிட் பண்றது கஷ்டம். சாரி சுப்ரு, நீங்க ஐ வாண்ட் டு ஹேவ் ஒரு லாஸ்ட் விஷயம் அபவுட் த சூப்பர் டீலக்ஸ்க்கு, பிகாஸ் எனக்கு வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னு தோணுச்சு. அந்த சூப்பர் டீலக்ஸோட 3 கதையும் பார்த்தீங்கன்னா அது 3த்துக்குமே வந்து அது வந்து அதில் ஒரு ஷேம் இருக்கு. தே கோ த்ரூ அ ஷேம். ஒருத்தனுடைய திருட்டு ஒரு கள்ளக்காதலன் அவன் இறந்துடுறான், அந்த மாதிரி ஒரு ஷேம், ஒரு சர்வைவல், ஒரு டிசைர் ஃபார் அக்செப்டன்ஸ், என்ன நீ எடுத்துக்கோ ஏன் அந்த ஒரு இது இருக்கு. ஆனா இது 3மே வந்து ரிப்பீட் ஆகுது. ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும் நடக்கிற ஒரு கதை, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் நடக்கிற ஒரு கதை. ஆனா அதுல பிரில்லியன்ஸ் என்னன்னா, ஒரு ஹியூமனுக்கும் டிவைனுக்கும் ஆர் ஏலியனா வாட்எவர் அதுக்கும் நடக்கிற ஒரு கதை. அதை 3த்தையும் எடுத்துட்டு வந்து இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தது என்ன நடக்குதுன்றது இல்லை. இப்போ இந்த 3 விஷயமும் ஒன்னு சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த சூப்பர் டீலக்ஸோட ஒரு பிரில்லியன்ஸ். ஸோ பேபிள் கைண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. அது 3க்கு ஒரு தீம் இருக்கும். அந்த தீமை கொண்டு வந்து ஃபைனல் அட்டாச் பண்ணிட்டு அதுல ஒரு அந்த ஃப்ராக்டல், அது வந்து மோர் தென் ஆந்தாலஜி. இந்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இந்த படத்தை, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஏன் ரொம்ப ஒரு வித்தியாசமான படம்னாக்க, அந்த 3 கதைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 3 கதையிலுமே வந்து அந்த ராபர்ட் மெக்கியோட இதை நீங்க பொருத்தி பார்க்கலாம். அதாவது அந்த கேரக்டர்
கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 3 கான்ஃப்ளிக்ட்டும் வந்து இது வரைக்கும் பேசப்படாத கான்ஃப்ளிக்ட். அதாவது நம்ம தமிழ் சமுதாயத்தில், எஸ்பெஷலி தமிழ் சமுதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்படாத ஒரு 3 பெண்கள். ஓகே, ம். ஒன்று, நீ வந்து கல்யாணத்துலேருந்து வெளியில் இன்னொருத்தனோட உடலுறவு ஏதோ வச்சுனாக்க whatever be the case, நீ வந்து ஒரு 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 வந்து இந்த சமுதாயத்தால் ஒத்துக்கொள்ளப்படாத ஒரு பெண்மணி. உன்னோட ஒரிஜினல் செக்ஸை விட்டு நீ இன்னொரு செக்ஸுக்கு வந்து மாறுற அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஒத்துக்கொள்ளப்படும். நீ வந்து யூ ஹேவ் டு லிவ் இன் தி ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் சொசைட்டி. 3வது, ஒரு என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ஒரு ஏதாவது சினிமா, அதாவது தமிழ் சினிமா ஒத்துக்கொள்ளாத ஒரு 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 படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்றதால அவங்களையும் வந்து ஒதுக்கி வைக்கிற 3 பெண்களோட கதை அது. ஓகேவா? நீங்கள் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரைட்டாக அங்கேயே ஆரம்பிச்சுது. ஆமா. பியூட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் பிளேயர்ஸ், அவங்க அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மாறுறாங்க. இப்போ சமந்தாவோட கேரக்டர் எடுத்தீங்கன்னாக்க அவன் புருஷனுக்கு வந்து அவளுக்கு பிடிக்கல ஆரம்பத்தில். பட் அவங்க 2 பேரும் பழக பழக அவங்களுக்கு வந்து எப்படி அந்த அந்த ஆர்க்கு நீங்கள் கேட்டிங்களே, அவங்க பழக பழக கடைசியில் எப்படின்னாக்க 2 பேரும் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கரெக்ட். நம்ம அதாவது 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு அந்த தெருவில் நடந்து போகிறது தான் அவங்களோட இது. ஏன்னா கோ த்ரூ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ். அதே மாதிரி 2வது வந்து இந்த விஜய் சேதுபதியோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்க அவன் வந்து விட்டுட்டு போயிட்டேனே என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரான். அவன் ஒரு தப்பும் பண்ணியிருக்கான் பாம்பேல. அந்த தப்பை மாற்றிக்கிறது இங்கே வந்து இஸ் ஃபைண்டிங் ரிடம்ஷன் பை கிளைமிங் இஸ் ஓன் சன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவனோட ஒய்ஃபும் ஒத்துக்கிறான். அவளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நேச்சுரலாக இருக்குது. 3வது, ரம்யா கிருஷ்ணனுக்கும் அவன் பையனுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு மனஸ்தாபம். அது நீ இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனே வந்து அவளை திட்டுறான். பட் அவன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் கடைசியில். இட்ஸ் வெரி அக்செப்டபிள். அதுக்கு மேலே ஒரு லேயர்னாக்கா இந்த 3 கதையும் எப்படி அழகாக வந்து இன்டர்மிங்கல் ஆகுது, இவங்க 3 பேரும் எப்படி வந்து போகிறாங்கன்றது அதுதான் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே. இது வந்து பெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. பிரில்லியண்டா வந்து அந்த டைமிங் வந்து அந்த பேபிள் அப்படின்றத நம்ம கதை இப்போ பார்த்துருப்போம். அதுலயும் அதே மாதிரி தான். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கை கொண்டு வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணி ஃபைனலாக அந்த கிளைமேட்டிக் இது கொடுக்கறது வந்துட்டு gives you goosebumps. அதுவும் நீங்க அப்சல்யூட்லி. ஆமா, நம்ம பாக்குறப்போ திருப்பி அந்த நம்ம இது உணர்ந்துட்டு 2வது வாட்டி 3வது வாட்டி பாக்குறப்போ இதுக்கான கண்ணிகளை வச்சுட்டு போயிருப்பாரு அங்கங்க. இந்த இது பாத்தீங்கன்னா இந்த படத்துலயே வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு பையன் கூட பேசுறப்போ, விஜய் சேதுபதி அந்த பையன் கூட பேசுறப்போ, பசங்க கூட பேசுறப்போ வந்து அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா அதோட கிளைமேட்டிக் அது எங்க போய் நிறுத்துது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபோர் ஷேடோவிங்னு சொல்லுவாங்க அந்த மூவிஸ்ல. அது அருமையா பண்ணிருப்பாரு, பிரில்லியண்டா பண்ணிருப்பாரு. ஸோ வித் செட் நம்ம கான்ஃப்ளிக்ட்டை பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்து டைலாக்ஸ் பத்தி நீங்க லைட்டா சொல்லிட்டீங்க, டைலாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இந்த சீன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் டைலாக் பத்தி முழுசா சொல்லிக்கிறேன். அவர் ஒரு தனி புக் எழுதியிருக்காரு வந்து டயலாக்ஸ். அது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக். ஏன்னா இட் சேஞ்சஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் a conversation should be. அதாவது ஒரு சிம்பிளஸ்ட் இது ஃபார்ம்ல என்ன சொல்லுவாருனாக்க பீட்டுன்னு வரும். அதாவது ஒரு சீன் வந்து எழுதுறது எப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனுக்குள்ள அந்த பீட்டுன்றது வந்து எப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தன் பதில் சொல்லும் போது அது அடுத்த ஸ்டெப் படிப்படியா ஏறணும். இது வந்து ஒரு மாடி ஏறுற மாதிரி. நீங்க ஏறி இங்க, அதாவது அவன் கொடுக்குற பதில்ல வந்து நீ வந்து அதை வந்து அடுத்த படிக்க கொண்டு போகணும். அவன் திருப்பி கொண்டு போவான், திருப்பி அவன் அவள் அது யார் வேணா வச்சு. ஸோ அந்த ஆர்கானிக் ரைஸ். ஸோ யூ எண்ட் அப் அட் தி எண்ட் ஆஃப் த சீன் வேர் அந்த சீனோட தன்மையே மாறி இருக்குது. இது ராபர்ட் மக்கியோட இன்னொரு ஃபார்முலான்னு சொல்றதா இதுன்னு சொல்ற. சீன் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் ஆன் அ பாசிட்டிவ். ஐ மீன் இஃப் யூ ஸ்டார்ட் ஆன் அ பாசிட்டிவ் எண்ட் ஆன் அ நெகட்டிவ். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கணும். அது மாதிரி ஸோ அந்த நெகட்டிவ் ஆரம்பிச்சதுனாக்கா பாசிட்டிவ்ல போய் முடியணும். இது வந்து டெஃபினட்டா நீங்க பண்ணியே ஆகணும்னு அவர் சொல்லுவார். ஸோ இது மாதிரி விஷயத்துல தான் நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதுறீங்களோ இல்லையோ, இதை வந்து நீங்க பொருத்தி பார்க்கலாம். இது வந்து என்னோட இது ஒர்க் ஆகுதா, இது இந்த டயலாக் ஃபிட் ஆகுதா, இது வந்து அவன் கேட்குற கேள்விக்கு இட்ஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன், ரைட்? திஸ் பேசிக்லி வாட் ராபர்ட் மக்கி சேஸ். Every action has a reaction. That reaction has another reaction, and you go on with that. அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து டயலாக்ல உங்களால பில்ட் பண்ண முடியுதா, ஸ்டெப் பை ஸ்டெப். அது வந்து நீங்க திருப்பி பொருத்தி பார்க்க ஒரு விஷயம். அதாவது நான் ஒரு 2 டயலாக் எழுதிட்டேன், இவன் கேட்டதுக்கு இவன் ஒரு பதில் சொன்னான். இந்த பதில்னால அடுத்தது வந்து இது மாறுதா, இல்லை அவன் சொன்னதே திருப்பி சொல்றாளா, இல்லை வந்து சொல்றதால ஒண்ணுமே ஏதாவது நடக்குதா அப்படின்றது வந்து
ஏன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அதாவது நீ வந்து எல்லாரும் பேசுற மாதிரி டைலாக் ஆன் த நோஸ் ரைட்டிங், ரைட்? சப்டெக்ஸ்ட் இஸ் த அதர் திங் தட் ஹி டாக்ஸ் அபவுட். சப்டெக்ஸ்ட்னா நீ வந்து காலைல காஃபி குடிச்சியா? குடித்தேன். அப்புறம் என்ன சாப்பிட்ட? இது வந்து நம்ம சாதாரணமாக பேசிக்கிற ஒரு மொழி. இது வந்து சினிமாவுக்கு வேலைக்கே ஆகாதுப்பா. அவன் காஃபி சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு வந்து பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கணும். அது அர்த்தம் கீழே இருக்கும். வந்து ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கணும். டெக்ஸ்ட் இஸ் நாட் வாட் சினிமா இஸ் அபவுட். அவனுக்கு டைம், நிறைய டைம் இல்லை வச்சுக்கலாம். அவன் தேட்டருக்குள்ள வர்றது ஒரு 2 பேர் பேசுறது பார்க்கலாம். 2 பேர் பேசும்போது அவனுக்கு வந்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், இல்லை ஒரு 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 யோசனை தோணணும் நம்மளுக்குள்ள. இவன் ஏன் இப்படி கேட்டான், இவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்றது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக டயலாக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்படி வந்து அந்த மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி சப்டெக்ஸ்ட் வந்து பில்ட் இன்க்ளூட் பண்றது. ஆமா, ரிலவெண்டான சப்ஜெக்ட் பில்ட் பண்றது. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க வந்து ஸ்கிரீன் ரைட்டர் இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து போஸ்ட் ஜீனியஸ் அப்படிமா. நம்ம போஸ்டிட்ஸ் வச்சு தான் யூஸ்வலா வந்து போஸ்டிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சீன் ஆர்கனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு அதை மாத்தி மாத்தி வைக்கலாம், நான் எப்படி சொல்லலாம் யூஸ் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணுவார்னா, டைலாக்ஸ்க்கு அப்படி பண்ணுவாரு. டைலாக்ஸ் எழுதி இப்போ வந்து ஒரு 3 பேஜ் சீன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பேஜுக்கான டைலாக்ஸையும் போஸ்டர் எழுதி வச்சுருவாரு. வச்சுட்டு வேற வேற கலர் போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவள் பேசினால்னா அவருக்கு ஒரு பச்சை கலர் வச்சிருப்பாரு, அவன் பேசினால்னா அதுக்கு ஒரு ப்ளூ கலர், அது மாதிரி விட்டு வீட்டு ஃபுல்லா போஸ்டர் தான் இருக்கும், லைனா போட்டிருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒவ்வொரு போஸ்டருக்கும் என்ன சப்டெக்ஸ்ட் அப்படின்னு அவரே யோசிச்சு அதுக்கு கீழே கீழே எழுதிட்டே போவாரு. அது இன்னொரு போஸ்டர் விட்டுட்டே போவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த நீங்க சொல்றது வந்து என்னன்னா, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சர். இதுதான் நீங்க ஃபார்முலான்னு சொல்றதை விட நான் என்ன, இது ஒரு கைட்லைன். இப்போ ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரைட் பண்றப்போ வந்துட்டு நீங்க எடுத்துட்டு ராபர்ட் பிக்கி வந்து இந்த இது இப்படி சொல்லியிருக்காரு, இது என்னோட ஸ்டோரியில ஒத்து வருதா, இந்த டைலாக்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு, இப்போ வந்து இந்த டைலாக்ல வேல்யூவே இல்லைன்னா I'll rather take it out, அதை எடுத்து கிழிச்சு போட்டு அடுத்த லைட் ரிலவெண்டான டைலாக் என்ன, அது அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணதா அப்படிங்கறத மாதிரி போட்டுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அண்ட் இதை நான் ஒரு விஷயம், அவர் நிறைய கசப்லாங்காவை பத்தி நிறைய பேசுவார், நிறைய பழைய படத்தை பத்தி பேசுவார். அவர் அது டயலாக்ஸ் வந்து எப்படி இவன் வந்து ஒரு 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 மொராக்கோவில் போயிட்டு அந்த கேசப்லாங்காவில் போயிட்டு 2 பேர் வந்து பழைய காதலர்கள், which by the way I thought Casablanca was brilliantly remade in Tamil without even acknowledging the கல்யாண் குமார் படம் பேர் மறந்து போச்சு எனக்கு. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்க இருந்தாலும் அந்த பாட்டு வரும். அதான கல்யாண பரிசு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச சப்டெக்ஸ்ட்ல போடலாம், இங்க இதுல போடலாம். அதே கதை தான், கேசப்லாங்கா கதை தான் இது. அதாவது ஒரு பிரிந்த காதலர்கள், அப்புறம் திருப்பி ஒருத்தன் வந்து அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட வராங்க. அதாவது இவ பழைய காதலி அண்ட் அவளோட புது கணவன் இந்த பழைய காதலன் கிட்ட வந்து எங்களுக்கு வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்றது தான் வந்து கேன்சர்ல. மை காட், கல்யாண்குமார் இஸ் a டாக்டர், இவரு முத்துராமன் இஸ் the patient. இவங்க வந்து அந்த வீணை வச்சு இந்த பாட்டு எல்லாமே சொல்றோம், பாடுவாங்க, எல்லாமே வருது. ஆனா படம் பேர் இல்ல. இது நான் வந்து கேசப்லாங்கா திருப்பி பார்க்கும்போது எனக்கு இது நெஞ்சில் ஒரு ஆலயம்ல இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ் சினிமா வந்து ஸ்டுடியோ சிஸ்டம் வந்து கொஞ்ச நாளா இழந்துருச்சு, ரைட்டா? இழந்ததோட கஷ்டத்தை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் சில விஷயத்துல. ஏன்னா அன்னைக்கு கதை இலாக்கா, வசனம் இலாக்கா தனித்தனியா ஒரு சம்பளம் கொடுத்து ஆளுகளை வச்சிருந்தாங்க. அவங்களோட வேலையே இதுதான், எழுதுறது தான் வேலை. ஓகேவா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டயலாக்ஸ் வேற லைக் நச்சுன்னு இருக்கும். அதாவது நீங்க வந்து இது 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 இன்னைக்கு போய் நீங்க சில பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க, பழைய படங்கள் சில கிளாசிக் மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இருக்கும் கதை, அவ்வளோ தெளிவா வசனங்கள் இருக்கும். இன்னைக்கு அது கிடையாது, இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஏன்னா அதெல்லாம் போய் நீ அமால்கமேட் ஆகி ஒருத்தன் வந்து அவன் ஹாஸ்டல்ல இருந்து படம் பண்ணணும்னு வரான். ஏன் படம், அது இது இன்னொரு ராபர்ட் மிக்கி சொல்ல ஒரு விஷயம், நானும் படம் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு வந்தேன்னா நீ வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரே கிடையாது. நீ என்ன கதை சொல்ல வரன்றதுக்காக நீ மற்றது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும் தான் வரும். ஸோ இன்னைக்கு அதுதான் நடக்குது. எனக்கு ஒரு கதை இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நானே கதை எழுதி, நானே வந்து இயக்குவேன், நானே வந்து வசனம் எழுதுவேன், நானே எல்லாத்தையும் பண்ணுவேன்னு வரதால தான் இன்னைக்கு வந்து பாதி படங்கள் வந்து திசை. எனிவேஸ், அது ரொம்ப முக்கியம். விச் இஸ் அந்த 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 பழைய காலத்தில் வந்து டயலாக்ஸ் வந்து they had like a special department for that focused on writing characters very clearly. தேவையில்லாத பஞ்ச் டயலாகு, தேவையில்லாத இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, இதுதான் இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்கு தமிழ் சினிமாவை. நீங்க சொன்னீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்முலான்னு. நமக்கு ஃபார்முலா ஏன் தேவைன்னா,
ஒருத்தன் கேட்பான், டேய் இந்த பாட்டு வரதால எல்லாமே தள்ளி போதேடா, ஃபர்ஸ்ட் அந்த இன்சைட்டிங் ஆக்ட் இன்னும் வரலையாடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கான்ஃபிளிக்ட் பில்ட் பண்ணவே இல்லையே, பாதியில விட்டுட்டு எங்கேயோ போயிடுவாங்க, பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம 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 வந்து கிட்டத்தட்ட வழிபாடு பண்றோம். நம்ம கிட்டத்தட்ட கடவுள் வழிபாடு தான் நடக்குது இங்க. ஒரு ஹீரோவோட வழிபாடு தான் நீங்க நடக்குது. முதல் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வந்து அவர் கண்ணை காமிக்கிறது, கையை காமிக்கிறது, அவரோட வேஷ்டியை காமிக்கிறது, இதுலயே வந்து பாதி நேரம் போயிடுது. ஸோ எனிவேஸ் அது ஒரு தனி ரேண்ட் செஷன். பட் சூப்பர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருச்சு. ஸோ பட் ஐ திங்க் வி கவர்ட் பிரிட்டி மச் லைக் ராபர்ட் மெக்கியோட எசன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ராபர்ட் மெக்கியோட ஸ்டோரி புக் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்டோரி நாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இட்ஸ் நாட் தட் பாப்புலர், பட் அதுல வந்து என்ன பொறுத்தளவு இதுல ஸ்டோரியில சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது தவிர வந்து நீங்க சொன்ன மாதிரி கேரக்டர் பத்தி ஒரு புக் இருக்கு, அப்சல்யூட்லி படிக்கணும். கேரக்டர் ஆர்க்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக டயலாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து அது படிச்சாங்கன்னா நம்ம படத்துல எவ்வளவு தேவையில்லாத வசனங்கள் இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ அது ரெண்டும் படிச்சாகணும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். பட் வித் தட் செட் வந்து ஐ திங்க் வி ஹேட் கவர்ட் மல்டிபிள் டாபிக்ஸ். பட் வி வுட் லைக் அவர் வியூவர்ஸ் ஆல்சோ, நம்ம வியூவர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சது, எது பிடிக்கல, எது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லட்டும். நம்ம இது மாதிரி பண்ணலாம். இவன் என்ன பொறுத்தல ராபர்ட் மெக்கி நீங்க சொன்ன மாதிரி இந்த டயலாக்ஸ் மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள்ல, ஆங்கில படம் நம்ம பார்த்து விரும்பி இப்போ ஃபைண்டிங் நிமோ எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லை எல்லாத்துக்கும் அக்சசிபிலிட்டி இருக்கு, யூடியூப்லேயே கூட கிடைக்குது. ஸோ அது பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்று அது. ரெண்டாவது வந்து திரைப்பட மாணவர்கள், திரைப்படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, எந்தூசியாஸ்ட் வந்து அவங்களும் எப்படி ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ராபர்ட் மெக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிட்ஃபீல்ட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் சிட்ஃபீல்ட் இஸ் கிரேட் பர்சன். அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இந்த சிட்ஃபீல்டோட ஆட்கள்லாம் கொலை வெறியில வந்து இவங்களுக்கு என்ன தெரியும் கூட தாக்குங்க, அது ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரக்சரும் இருக்கு. இதுல என்ன ராபர்ட் மெக்கி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணார். நீங்க சொன்ன பிளேக் ஸ்னைடரோட வந்து பாத்தீங்கன்னா அவர் பீட்ஸ்ல தான் இம்பார்ட்டன்ஸ். இது ஹோல் திங் சேவ் தி கேட் வந்து பீட் இம்பார்ட்டன்ஸ். பட் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாலே ராபர்ட் மெக்கி பீட்ஸை பத்தி பேசியிருக்காரு, அந்த சீக்வன்ஸ் பத்தி பேசியிருக்காரு. அந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அந்த கான்ஃபிளிக்ட்ல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்ப ஜெயமோகன் வந்து அவரோட கதைகளை பத்தி சொல்றப்ப வந்து அகவழி புறவழி பயணம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பயணம்னு சொல்றது நத்திங் பட் இந்த கான்ஃபிளிக்ட் தான் அவர் இந்த தமிழ் அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக் ஃபிலிம் பத்தி மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேனா இதெல்லாம் இருக்கு, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எவ்வளவு பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இதோட இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ வித் தட் சைட் ஹேமந்த் உங்களோட இது சொல்லுங்க, சம்மரைசேஷன் இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பட் பர்டிகுலர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் அபவுட் மெக்கியில வந்து நீங்க ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா, ஒரு ஃபிலிம் அப்ரிஷியேட்டரா என்ன இதுல இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம வில் சம்மரைஸ் அண்ட் க்ளோஸ் இட் அவுட். ஸோ மெக்கி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, யாருமே இது வந்து சொல்லி தர முடியாது. ஓகே, இது வந்து நீங்களா எழுதி பார்க்கணும். நிறைய ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் அவர் சொல்ற மோஸ்ட் பாப்புலர் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் வந்து 15 வருஷம் வேலை இல்லாம அவங்க பப்ளிஷ் பண்ண புக்கும் வெளில வரல, அவங்க எழுதின ஸ்கிரிப்டும் வெளில வரல, யாரும் வாங்கல. இன்ஃபேக்ட் அவரோட படமே ஒன்று கூட வெளில வரல. ஸோ நிறைய பேர் கேட்பாங்கல்ல, நீடா ஒரு படம் அவ்வளோ பேசுறல, நீ அவ்வளோ படம், அது வந்து பொருந்தாது. நான் இன்னைக்கோ சொல்றது நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து எனக்கு வந்து இந்த 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 பொங்கல் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதுக்கு வந்து எனக்கு பொங்கல் எப்படி செய்யணுன்றது வந்து அவசியமே கிடையாது. ஓகே, என்னோட வேலை, நான் காசு கொடுத்து வந்து பொங்கல் சாப்பிடுவேன், நான் சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னாக்க, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், இதுல இருந்து நான் எப்படி என்ன தெரிஞ்சுக்கலாம், இதுல இருந்து எப்படி நான் வந்து என்னோட டைரக்ஷன் போகலாம் அப்படின்றது தான் வந்து அவர் திருப்பி சொல்ற விஷயம். என்னக்கா, நீங்க எழுதுங்க கிழிச்சு போடுங்க, ஆனால் எழுதுனாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளாட்டு ஸ்ட்ரக்சரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கைட்லைன், இது வந்து ஒரு வரையறை தான் கொடுக்குது தவிர, ஏன்னா அது இல்லைனாக்க உங்களுக்கே தெரியாது இது வந்து நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போகிறோமா இல்லையா. இன்ஃபேக்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய படம், நீங்கள் ராப் ஸ்னைடர்லாம் சொன்னீங்களா, மற்ற சில பேரோட ஆசை பாசம், அதாவது அவங்க வந்து எனக்கு கோல்கேட் பிடிக்கும், உங்களுக்கு பெப்சோடென்ட் பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல. ராபர்ட் மெக்கி வந்து எங்க ஒர்க் ஆச்சுன்றதை வந்து நான் ஹைலைட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும் போது, ஸோ அவர் சொல்ற மெயினான விஷயம் என்னக்க, ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு கேரக்டர் எழுதுங்க. ஓகே, அது பிளாட் இஸ் ட்ரிவன் பை கேரக்டர்னு சொல்லுவார். நீங்க பிளாட் வந்து வச்சு மனசுல வச்சு எழுதினீங்கன்னா உருப்படாது முக்கால்வாசி நேரத்துல, அன்லஸ் யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் யூர் டூயிங். ஓகே, ஒரு கேரக்டர் ஒரு நல்ல உங்களால், அதாவது ஒரு வந்து பார்க்குறவனுக்கு வந்து அந்த கேரக்டர் பார்த்தோன்னா, ஆமாம்ல எனக்கு தெரியும் ஒருத்தனை, இல்லை இது நான் தான் அந்த பர்சன்றது அளவுக்கு தோணும். அந்த கேரக்டர் என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க அந்த கேரக்டரை. அந்த சேலஞ்சில் அந்த கேரக்டரோட மோட்டிவேஷன் என்ன, ஆக்ஷன் என்ன, அதை வச்சு கதை நகரும். ஓகே, முதல்ல ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க, எழுதுங்க.
அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு பாருங்க. திருப்பி அந்த அந்த சில சில அந்த கைட்லைன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இன்னைக்கு ஏஐல கொடுத்த பிச்சு விளாசிரும். இதே நீங்கள் சே ராபர்ட் மெக்கியில் இது வந்து பாஸ் பண்ணி காமி அப்படின்னாக்கா அது அழகாக சொல்லணும். ஐ டோன்ட் சப்போர்ட் இட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து அந்த வசதி கிடையாது. லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். அதை வச்சு கதை எழுதாதீங்க. ஏஐ வச்சு கதை எழுதுனீங்க, கிரியேட்டிவிட்டி செத்துரும். கதை எழுதாதீங்க. ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க கதை எழுதிட்டு கதையை வந்துட்டு எப்படி பாகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கத்துப்பட்டு திருப்பி என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ மேபி 5 சீன் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டிபிக்கலா வந்துட்டு ஒரு 5 ரீல் எழுதிருக்கீங்கன்னா அது ஒரு எவ்வளவு பேஜ் சொல்றாங்க, ஒரு 40-50 பேஜஸ் எழுதிருக்கீங்கன்னா அது கொடுத்து இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு 2-3 சீக்வன்ஸே தூக்க வேண்டி வரும். நம்ம எழுதுற to be a writer, right? Be very free to like அதை தூக்கி போடுறதுக்கு வந்து நீங்க ஒரு இம்மி கூட யோசிக்க கூடாது. See, நான் ஸ்டாண்டப்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது, பட் ஸ்டாண்டப் will actually teaches me a lot about writing because it's all about editing while you're writing. ஏன்னா நீங்க வந்து இது 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 சொல்லணுமா சொல்லக்கூடாதா, இது சொன்னா இந்த ஜோக் ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும், எங்க பிளேஸ் பண்ணணும், என்ன பில்டப், இதெல்லாம் வந்து ஒரு லைக் யூ ஹேவ் டு பி ரெடி டு த்ரோ அவே ஸ்டஃப் தட் இட் சேஸ் இதுதான். இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் புதுசாக சொல்ல போதில்லை. பட் நான் என்ன சொல்லுவேன், ஐ எம் எக்ஸைட்டட் தட் சொல்லாமல் நிறைய தமிழ் திரைக்கதை ஆசிரியர்கள் இல்லை டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ் ஏஐ டு செக் ஹவு வெல் இட் இஸ். ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஈகோ ஒன்று இருக்குது. இன்னொரு டைரக்டர் கிட்ட போய் கேட்கணுமா, இல்லை இன்னொரு டீம் கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்கணுமா, ஏஐ கிட்ட யாரும் யோசிக்க போகிறதில்ல. ஓகே, அதுக்கிட்ட போய் கேட்கறதுல அது வந்து என்ன கடிச்சு துப்புனாலும் வந்து ஓகே நம்மளுக்குள்ள சால்வ் வெளில நீயும் சொல்லக்கூடாது நானும் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் தட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு சே இந்த ஃபார்மேட்ல இருக்காது இந்த ஃபார்மேட். பட் நான் சொல்ல வந்த கதையை ஃபுல்லாக முடிச்சிடுறேன் நான். விச் இஸ் அந்த கேரக்டர் நீங்கள் நல்லா எழுதிட்டு அந்த கேரக்டர் ஒரு நல்ல சுச்சுவேஷன் கொடுத்துட்டு ஆர்கானிக்காக நகர்த்திட்டு போனீங்கன்னா அதுவே கதையை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துரும். அதுவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கான எல்லா ஃபவுண்டேஷனையும் லே பண்ணிடும். அண்ட் ஒன் ஃபைனல் திங் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஐ ஆஸ்ட் ஜெமினை ராபர்ட் மெக்கியை வந்து யார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் டைரக்டர்ஸ்ல லைக் இந்த தமிழ் டைரக்டர்ஸ்ல யார் வந்து ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க, அவர்கிட்ட கேட்டால் அவர் யார் ஊத்துப்பாரு அப்படின்னு கேட்டாக்க கேம் மீ லைக் 5 names. ஒன்று வந்து கே பாலச்சந்தர், நோ சர்ப்ரைசஸ் தேர். அதாவது இட்ஸ் லைக் அவர் மாதிரி அவர் கேரக்டர் தான் கதை. ஆமா, கேரக்டர் தான் கதை. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப அந்த மோட்டிவேஷன் இருக்கும், கடைசி வரைக்கும் தடுமாறக்கூடாது. அவங்களோட பாத்துல ஆமா தவறவே கூடாது. And you can have multiple arts too, as long as you don't get lose the plot literally. அது சொன்ன ரெண்டாவது வந்து மகேந்திரன், சுஜாதா, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ். ஸோ இவங்க இது எதுனா சொல்ல. ஸோ ஐ ஹேவ் டு அக்ரி வித் இட் ஆன் லோகேஷ். முதல்ல யோசிச்சேன் நான் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு சில இது இருக்குது, காமெண்ட்ஸ் இருக்குது. பட் அதாவது அவர் எனக்கு அவர் மேலே அவ்வளோ பெரிய அபிமானம் சொல்ல முடியாது. நான் ஸ்டில் வாட்சிங் லைக் கைதி வாஸ் குட். அதுக்கப்புறம் எனக்கு எந்த படமுமே வந்து சார். ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னாக்க கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு 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 இலக்கு இருக்கு. அதை நோக்கி அது கரெக்டாக அந்த ஆர்க்கில் போதான்றது. தட் வாஸ் another director that it suggested. So yeah, I think சொல்ல வந்து ஒரு மாதிரி லியோ கூட வந்து எனக்கு கேரக்டர் பொறுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கிளியரான ஒரு மோட்டிவேஷன். இங்க நான் நடிக்க வைக்கிறேன், ட்ரிஷாவையும் விஜயையும் ஒரு எமோஷனல் சீன்ல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போச்சு கதை. அங்கதான் தெரிஞ்சிச்சு. பட் அதான் there are mistakes, அதை பத்தி நம்ம பேசலாம். பட் ஓவரால் ஐ திங்க் டுடே வாஸ் a very interesting session, at least for me. I mean we all are learning. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு திரைக்கதையா கற்றுக் கொடுக்கும் மாசான் அப்படின்னு கூட சொல்லலாம் மெக்கி. அதே மாதிரி நீங்க சொன்னது வந்து இன்னொரு பாயிண்ட் நான் திருப்பி எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சிட்ஃபீல்டு வந்து நேரடியாவே அவரோட கிளாஸ்லயே ஒருத்தர் கேட்டுக்காங்க, நீ என்னையா நீ வந்து என்னமோ பெரிய ஸ்கிரீன் பிளே குருன்னு சொல்ற,
நீ பண்ண படத்துல என்னென்ன ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சிட்ஃபில் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரிய ஹிட் எல்லாம் இல்ல. பட் அதே மாதிரி தான் ராபர்ட் மெக்கிக்கு. பட் ராபர்ட் மெக்கிக்கு என்னோட ஹிட் என்னன்னு பார்த்தோன்னா, பீட்டர் ஜாக்சன் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபேம் டைரக்டர் இன்னைக்கு வந்து அன்பீட்டபிள் பிளேஸ்ல இருக்கிற பீட்டர் ஜாக்சன். நீங்க போய் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாபிட் எல்லாம் யார் எடுக்க முடியும் இன்னைக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுக்குற அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எழுத கற்றுக் கொடுத்ததே அவர் தான். நான் அதை பார்த்து தான் என்ன இன்ஸ்பயர் ஆன. அதை பத்தி ஸோ தட் இஸ் வாட் ஐ திங்க் இட் இஸ். அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் வாட் தேர் ப்ரொடியூஸ், வாட் கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் சக்சஸ் தேர் ப்ரொவைடட். இதுல ராபர்ட் மிக்கி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அவர் 10 கதை எழுதி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்திருக்காரு. அதுல எல்லாம் அதிகமான விலைக்கு வாங்கி எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. Probably you know it. பட் அதான் அது அவங்க பாடி ஆஃப் ஒர்க் வந்து நீ என்ன பண்ண, நீ என்ன பாக்ஸ் ஆஃபீஸ்ல $1 பில்லியன் கிடைச்சிட்டியா? மார்வல் பாரு, இப்போ இவர் மைக்கேல் பே பாரு எவ்வளவு படம் பண்றாரு, ஒவ்வொரு படத்துலயும் எவ்வளவு பட்டாசு வெடிக்குது அப்படின்லாம். பட் தட் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் மெஷர் தீஸ் பீப்புள். வி ஷுட் மெஷர் தீஸ் பீப்புள் பை த இன்ஃப்ளூயன்ஸ் தே ஆர் ப்ரொவைடிங் அண்ட் ஹவு தே ஆர் கைண்ட் ஆஃப் லைக் கல்ச்சரிங் அண்ட் மேக்கிங் கர்விங் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கணும். அந்த விதத்துல வந்துட்டு அவரை பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ப்ரொஃபசர் வந்து நோபல் அவார்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு கத்துக்கினீங்க, அதால உங்களால உங்க நாலேஜ் எவ்வளவு வளர்ந்துருக்கு, அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுதான் முக்கியம். அருமை. So with that said, அருமையான எபிசோட், சூப்பர்பா சொன்னீங்க. சுப்புடு வந்து அவசர நிலையில கிளம்பிட்டார். பட் ஹேமந்த், தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் us. பாபா, சொல்லுங்க உங்களோட ஃபைனல் தாட்ஸ். ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. நான் அதான் ஒரு மாணவனா, அதாவது பல கேள்விகளை தான் நான் முன்வைத்தேன். இதுல எனக்கு முக்கியமா பிடித்தது, தமிழ் சினிமா விட்டு கொடுக்காம எந்த படங்கள் எப்படிங்கிறத ஹேமந்தும் சரி, சுப்புடுவும் சரி, தினேஷும் சரி கொண்டு வந்தது. நம்ம யூஸ்வலா மேற்கத்திய படங்களை ஒண்டி சொல்லிட்டு இருப்போம். இதுல நம்ம ஊர் படங்களை கொண்டு வந்தது, சொன்னது எல்லாமே மகிழ்ச்சி. இதே மாதிரி இவர் நிறைய அடுக்கியிருந்தார். சுப்புடு ஒரு 5-6 இன்னும் இருக்குன்னார். அதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அபிமன்யு இவர் சொன்ன மாதிரி இவ்வளோ வியூகங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு மலைப்பா இருக்கு. இதை பாக்குறவங்களுக்கும் மலைப்பா இருக்கும். ஒன்னொன்னா நம்ம பண்ணுவோம். நானும் கத்துக்கிறேன். கத்துக் கொடுக்க நீங்களும் எங்களோட இந்த பயணத்துல இணைங்க. டாக் ஜட்ஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க. இதுல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பல டைரக்டரை பத்தி இவங்க ரொம்ப, அதாவது ஆழ்ந்து கவனித்து வைத்த கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இயக்குனர்களை, அந்த திரைக்கதை ஆசிரியர்களையும் நீங்க கருத்துல சொன்னாதான் எங்களை நாங்களே புடம் போட்டுக்க உதவும். அருமை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஹேமந்த்.